வணக்கம் அண்ட் வெல்கம் டு திருநெல்வேலி ரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது முஸ்லீம்களோட கல்யாண வீடுகளில் கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபி இருக்குங்க. பிரியாணிக்கு சைடிஷாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம பிரியாணி மாதிரி ஹெவியான ஃபுட் எடுக்கும்போது ஏதாவது ஒரு ஸ்வீட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு டைஜஸ்ட் ஆகும். அதனால் பெரிய பெரிய ஃபங்க்ஷன் அதுக்கெல்லாம் நமக்கு இந்த தக்காளி ஜாம் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். அல்லது சில இடங்களில் பிரெட் ஜாம் இல்லைனா பிஸ்கட் ஜாம் அந்த மாதிரி கூட ரெடி பண்ணுவாங்க. ஆனால் எல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் அந்த தக்காளி ஜாம் செய்கிறதுக்கு ஒரு 12 போல் பெங்களூர் தக்காளி எடுத்து, ஆப்பிள் தக்காளின்னு சொல்லுவோம்ல, அது எடுத்து அந்த தக்காளி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டு வேக வச்சுருக்கேன். அப்போது வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக ஸ்கின்னை ரிமூவ் பண்ண வந்துடும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் பீசஸாக இருக்குது அரைக்கும்போது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம். நான் இதை விட இன்னும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அந்த பீசஸ் வந்து நமக்கு வந்து வாயில் கடிப்படும் போது நல்லாயிருக்கும். நான் அதை விட கொஞ்சம் அரைச்சி எடுத்துருக்கேன். சின்ன சின்ன பீசஸாக இருக்குது பாருங்கள். இப்போ வாங்க இந்த தக்காளி ஜாம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுதை சேர்த்துக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம நெய் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் கிஸ்மிஸ் முந்திரி வறுக்கன்னா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் நான் வந்து கடைசியாக தான் வறுத்து சேர்க்க போகிறேன். இப்போது இந்த தக்காளி விழுது சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிக்க விடலாம். நல்லா அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அடியில் வந்து சீக்கிரம் அடி பிடிச்சிரும். நான்ஸ்டிக் அல்லது நல்லா கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். ஏன்னா இதை வந்து ஹை ஃப்ளேமில் தான் வேக வைக்க போகிறோம். இது வந்து நமக்கு வந்து திக்காகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். ஏன்னா இந்த சாரெலாம் வந்து வெளியில் தெரிக்கும். நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது நம்ம கையாலையும் வந்து கிளற முடியாது, கையிலலாம் படும். அதனால் ஒரு மூடி போட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிடுறேன். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கிளறி விட்டுக்கிறேன். இப்போது மறுபடியும் மூடி சேர்த்து இன்னொரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுறலாம். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த டைமில் நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு 1 கப் சர்க்கரை சேர்க்குறேன். அதுக்கப்புறம் டேஸ்ட் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் 1 கப் சேர்த்துருக்கேன். இப்போ மொத்தமாக பார்த்திங்கன்னா 500 கிராம் தக்காளினா ஒரு 300 கிராம் போல் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போது சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் அந்த கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ரொம்ப ஆரஞ்சு கலரில் இருந்தது, இப்போது லைட்டாக ரெட் கலராக சேஞ்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நமக்கு வாட்டராக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இதோட 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ திரும்பவும் இது கொஞ்சம் கெட்டியாகி வரணும், நமக்கு ஜாம் பதத்துக்கு வரணும். இந்த தக்காளி ஜாம் செய்யும்போது அந்த சாரெலாம் ரொம்பவே வெளியில் தெரிக்கும். நமக்கு கை வச்சு கிளறும்போது பார்த்து பண்ணணும். நம்ம மூடி போட்டு கொதிக்க விடுறது ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஆனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க எடுத்து இது மாதிரி கிளறி விட்டுக்கோங்க, இல்லைனா அடிபிடிச்சிரும். இப்போது இந்த தக்காளி ஜாமில் நான் பைனாப்பிள் எசன்ஸ் வந்து ஒரு 4 ட்ராப்ஸ் போல் சேர்க்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்த்தா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் நமக்கு அந்த கல்யாண வீடுகளில் கிடைக்கக்கூடிய அந்த டேஸ்ட்டு வந்து வரும். சிலர் வந்து இதில் வந்து பேரிச்சம்பழம்லாம் சேர்ப்பாங்க. உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம், ஆனால் அது வந்து டேஸ்ட் மாறிடும். இது மாதிரி இருக்கும்போது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி வந்து அந்த தக்காளி சாறை வந்து அரைச்சி எடுத்துருக்கோம். நம்ம வீட்டில் பண்ணுறதுனால நமக்கு கல்யாண வீடுகள்லாம் சாப்பிடும்போது பெரிய பெரிய பீசஸாகவே இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்குது அப்படின்னா நீங்கள் அதை மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது நான் ஒரு அரை லெமன் போல் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம சர்க்கரை சேர்த்து கிளறிட்டே இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து பாகு பதத்துக்கு வந்து திக்காயிரும். நம்ம ஆறுனதுக்கப்புறம் மேலெல்லாம் அப்படி வெள்ளையாக படர்ந்துடும்.
ஜாம் வந்து ரொம்ப கட்டியாயிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு அரை லெமன் வந்து சேர்த்துக்கலாம். அப்போ நம்ம எந்த பதத்தில் இறக்கி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும். ரொம்ப கெட்டியாகாது. இப்போ பாருங்கள், கடைசியாக 1 டீஸ்பூன் நெய் விட்டு கிஸ்மிஸ் முந்திரி வறுத்து வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் லைட்டாக திக்காகும். அப்போ நமக்கு ஜாம் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஆற விட்டுட்டு அப்புறம் வேறு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கலர் எதுவுமே சேர்க்கலை. அந்த தக்காளியில் உள்ள நேச்சுரலான கலர் தான் இது. நீங்கள் எடுத்திருக்க தக்காளி ஒரு வேளை இந்தளவுக்கு கலராக இல்லை அப்படின்னா நீங்கள் ரெட் ஃபுட் கலரோ அல்லது ஆரஞ்சு ஃபுட் கலரோ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கலர் எதுவும் சேர்க்கலை. அது மாதிரி இந்த ஜாமுக்கு வந்து பெங்களூர் தக்காளி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். எதனால் அப்படின்னா நாட்டு தக்காளியில் வந்து அதிகமான விதைகள் இருக்கும். அப்போ நம்ம அரைச்சி எடுக்கும்போது அது சரியாக அரையும் படாது. அதே மாதிரி ரொம்ப புளிக்கவும் செய்யும். அதுக்கு நமக்கு அதிகமாக சர்க்கரையும் தேவைப்படும். தக்காளி சீப்பான ரேட்டில் கிடைக்கும்போது இது மாதிரி சூப்பராக செஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம எந்த விதமான பிரியாணி செய்யும்போதும் இதை வந்து சேர்த்து சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். மொத்தமாக இந்த தக்காளி ஜாம் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 25 நிமிஷம் போல் ஆச்சு எனக்கு. நம்ம ஒரு தடவை இதை மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ பிரியாணி செஞ்சாலும் இதை வந்து சேர்த்து எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பிரியாணிக்குன்னு மட்டும் இல்லை, அப்படியே கூட சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கல்யாண வீட்டு தக்காளி ஜாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அசத்தலாக இருக்கும். நம்ம இன்றைக்கி பார்த்தா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திருநெல்வேலி ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.